செகண்ட் ஹையஸ்ட் சேலரி இன் ஈச் டிபார்ட்மெண்ட். அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வாங்குகிற செகண்ட் ஹையஸ்ட் சேலரி யார் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்னா நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட், அவங்க எந்த நேம், அவங்களோட நேமையும் டிபார்ட்மெண்ட் கேட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்குவரி யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து சப்குவரி யூஸ் பண்ணி அடுத்தது வேர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் அவுட்புட்டை அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்புட் டேபிள்ன்றது பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் ஐடி எல்லாமே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட் அவங்க சேலரி இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் என்னன்றது பார்க்குறது பார்த்திங்கன்னா ஈச் டிபார்ட்மெண்ட்டில் செகண்ட் ஹையஸ்ட் சேலரி யார் வாங்குறாங்களோ அந்த டேட்டா அந்த டேட்டா மட்டும் காட்டுது. ஸோ ஈச் டிபார்ட்மெண்ட்டில் செகண்ட் ஹையஸ்ட் சேலரி MySQLல டேட்டாவை ஃபீட் பண்ணிட்டேன். ஸோ அந்த காட்டின டேட்டாவை நான் ஃபீட் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். ஸோ இது நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் வந்து ஒரு ரேங்க் கொடுக்கணும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே 2 பேர் இருக்காங்கன்னா ரேங்க் 1, 2, 3 அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ரேங்க் தரணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து என்னென்ன எடுக்க போகிறோம்னா எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட், சேலரி, வேணுன்ற டேட்டா எடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒன்றுக்கும் நான் ரேங்க் தரப்போம். ஸோ நான் ரேங்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா வந்து பார்த்திங்கன்னா ஆன் வாட் பேசிஸில் நம்ம இது வந்து ரேங்க் ஃபீல் கொடுக்குறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஓவர் நம்ம என்ன பண்ணுறோம் பார்ட்டிஷன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம ரேங்க் கொடுப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம ரேங்க் தரப்போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரேங்க்கு தரப்போகிறோம். அவங்க என்ன ஆர்டரில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம், அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹையஸ்ட் சேலரி கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர் ஹையஸ்ட் டு லோயஸ்ட் கொடுக்கணும். ஸோ ஆர்டர் பை வந்து பார்த்திங்கன்னா சேலரி படி கொடுக்குறோம். என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் கொடுக்குறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேலரி ரேங்கிங் அந்த டேபிளை நம்ம டிஸ்பிளே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேங்கிங் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் சேலரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் லூசி, இதில் சாரா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனா, இந்த 3 பேர்த்து மட்டும்தான் நமக்கு வரணும். 3 பேர்த்தோட டேட்டா மட்டும் தான் வரணும். ஏன்னா அவங்க தான் வந்து செகண்ட் ஹையஸ்ட் சேலரி இந்த டிபார்ட்மெண்ட். ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் சேலரி மட்டும் எப்படி ஃபில்டர் பண்ணி கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல சப்குவரி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்குவரி யூஸ் பண்ண போகிறேன். செலக்ட், இந்த டேபிள் இருந்து எல்லாமே எடுக்கிறேன். ஃப்ரம் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாட்டி சப்குவரி கொடுக்கும்போது அதுக்கான அலைஸ் நேம் கொடுக்கணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் ரேங்க்டு அப்படின்னு கொடுத்துட்றேன். அடுத்தது நான் ஒரு வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி நான் ரேங்க்டு டேபிளுக்கு உள்ள சேலரி ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 2 அப்படி இருக்கவங்களை மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி கொடு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட்டில் கேட்ட மாதிரி
லூசி, சாரா, ஆனா. அதாவது பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் எக்ஸ்பெக்ட் அவுட்புட்டில் பார்த்த மாதிரி லூசி, சாரா, ஆனா அவங்க 3 பேர்த்தையும் கொண்டு வரணும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹையஸ்ட் ரேங்க் கண்டுபிடிக்கும்.